கமேனியை பின்தொடர்ந்து மரணம், வெளிவந்தது இஸ்ரேலின் துல்லிய தாக்குதல் பின்னணி. கொல்லப்பட்ட அலி கமேனி, அமெரிக்காவிற்கு எதிராக வெடித்த போராட்டம். அடுத்த 37 நாட்களுக்கான எரிபொருள், வெளியான அறிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு எதிராக கொழும்பில் போராட்டம். தனியார் கல்வி நிலையங்களுக்கு கல்முனை மாநகர சபை முக்கிய அறிவுறுத்தல். இளைஞர்களின் குரலை நசுக்குகிறது அனுர அரசு, சஜித் குற்றச்சாட்டு. தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு கைகோருங்கள், அழைப்பு விடுத்துள்ள சுமந்திரன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்ரி ரணிலுக்கு எதிராக விசாரணை. ஈரானின் தற்காலிக தலைமைத்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ள முக்கியஸ்தர். பருத்தித்துறை கடலில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். இனி விரிவான செய்திகள். கமேனியை பின்தொடர்ந்த மரணம், வெளிவந்தது இஸ்ரேலின் துல்லிய தாக்குதல் பின்னணி. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மீது மேற்கொள்ளப்பட்ட கூட்டு தாக்குதலின் பின்னணி தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு கடந்த சில மாதங்களாக கமேனியின் நகர்வுகள் மற்றும் இருப்பிடங்களை கண்காணித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அவர் தனது முக்கிய ஆலோசகர்களுடன் தெஹரானில் உள்ள பாதுகாப்பு வளாகத்தில் கூடவிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு வான் மற்றும் கடற்படை நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முதலில் சனிக்கிழமை மாலை கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அது சனிக்கிழமை காலை நடைபெறுவதாக இஸ்ரேல் புலனாய்வு அமைப்பு கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தாக்குதல் நேரம் முன்னோக்கி மாற்றப்பட்டதாகவும் முக்கியமாக கமேனி அங்கு இருப்பார் என CIA உறுதிப்படுத்தியிருந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இஸ்ரேல் நேரப்படி காலை சுமார் 6 மணியளவில் நீண்ட தூர துல்லிய ஆயுதங்களுடன் போர் விமானங்கள் புறப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் 5 நிமிடங்கள் கழித்து தெஹரான் நேரப்படி காலை 9:40 அளவில் நீண்ட தூர ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தெஹரானில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்றில் ஈரானின் அரசியல் பாதுகாப்பு வட்டாரத்தின் மூத்த அதிகாரிகள் கூடியிருந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் முன்னெச்சரிக்கையில் இருந்தபோதும் தந்திர ஆச்சரியம் ஏற்படுத்த முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கமேனியின் உயர் பாதுகாப்பு வளாகம் தாக்குதலில் ஆரம்பத்திலேயே அளிக்கப்பட்டதாகவும் செயற்கைக்கோள் படங்கள் இதனை உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பரவலான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொல்லப்பட்ட அலி கமேனி, அமெரிக்காவிற்கு எதிராக வெடித்த போராட்டம். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்காவிற்கு எதிராக பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் பாகிஸ்தானின் கராச்சி நகர் மற்றும் ஈராக்கின் பக்தாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மக்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது சிலர் அமெரிக்க தூதரகத்தை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தூதரக வளாகத்திற்குள் புகுந்தவர்கள் அங்கிருந்த பொருட்களுக்கு தீ வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதை தொடர்ந்து அங்கு இருந்த பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள அதீத பாதுகாப்பு மிக்க பசுமை வளையத்திற்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அமெரிக்க தூதரகம் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பக்தாத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டு பிரயோகத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அந்த பகுதியில் மேலதிக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 37 நாட்களுக்கான எரிபொருள், வெளியான அறிவிப்பு. நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டி.வி. சாந்தசில்வா இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு நாளை பௌர்ணமி தினத்திலும் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், சாதாரணமாக இந்நிலைமை உருவாகுவதற்கு முன்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை தினமாகும். நீண்ட வார இறுதி விடுமுறை என்பதால் IOC நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்தபடி வழமை போலவே எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கும். எரிபொருள் தொடர்பாக எந்தவித தேவையற்ற அச்சமும் கொள்ள வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு எதிராக கொழும்பில் போராட்டம். தேசிய கிரிக்கெட் அணியின் தொடர்ச்சியான பின்னடைவுகள் மற்றும் மோசமான ஆட்டத்தினை அடுத்து இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தை பதவி விலகுமாறு கோரி அதன் தலைமையகத்திற்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதகுரு ஒருவரின் தலைமையில் இந்த போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் ஏனைய அதிகாரிகள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீட்டிற்கு செல்லுங்கள் என கோஷமிட்ட போராட்டக்காரர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அதிகாரிகள் தவறிவிட்டதாக குற்றம் சுமத்தினர். கிரிக்கெட் நிறுவன தலைமையகத்திற்கு அருகில் பலத்த போலீசார் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் எந்தவித அசம்பாவிதங்களும் பதிவாகவில்லை. தனியார் கல்வி நிலையங்களுக்கு கல்முனை மாநகர சபை முக்கிய அறிவுறுத்தல். 2025ஆம் ஆண்டிற்கான காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான காப்போத உயர்தர புதிய வகுப்புகள் யாவும் எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதிக்கு பின்னரே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்முனையில் இயங்கும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு கல்முனை மாநகர சபை அறிவிப்பு வழங்கியுள்ளது. பெற்றோர்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக குறித்த மாணவர்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கல்முனை மாநகர ஆணையாளர் ஏ.எம். ராஃபி தெரிவித்துள்ளார். காப்போத சாதாரண தர பரீட்சை முடிந்த கையோடு உடனடியாகவே காப்போத உயர்தர தரத்திற்கான புதிய வகுப்புகளை ஆரம்பிக்க சில தனியார் கல்வி நிறுவனங்கள் ஏட்டிக்கு போட்டியாக முனைவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக பல ஆலோசனைகள் கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் உதாசீனமாக செயற்படுவதாவது கவலைக்குரிய விடயமாகும். எனவே இந்த விடயத்தில் கல்முனை மாநகர சபை இறுக்கமான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கும் தீர்மானித்துள்ளது என்று ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் குரலை நசுக்குகிறது அனுர அரசு, சஜித் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற குழுக்களில் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பிரதிநிதித்துவத்தை தற்போதைய அரசு நீக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களில் அங்கத்துவத்தை இழந்த இளைஞர்களை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரகலைய மக்கள் போராட்டத்தின் முக்கிய பெறுபேறாகவே நாட்டின் கொள்கை வகுக்கும் பணிகளில் இளைஞர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்த நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 400 இளைஞர்கள் நாடாளுமன்ற குழுக்களில் உள்வாங்கப்பட்டு தமது கருத்துக்களை முன்வைக்க வழிவகை செய்யப்பட்டது. இருப்பினும் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த துறைசார் மேற்பார்வை குழுக்களின் எண்ணிக்கையை குறைத்ததுடன் இளைஞர்களின் பங்களிப்பையும் முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் பிரதான கோரிக்கையை நடைமுறைப்படுத்தி 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் புதிய அரசு அந்த வாய்ப்பை பறித்திருப்பது பாரிய ஜனநாயக மீறலாகும். இளைஞர்களை இந்த குழுக்களில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அரசு அதனை செவிமடுக்கவில்லை. நாட்டின் சனத்தொகையில் 25% கொண்டுள்ள இளைஞர் தலைமுறையினருக்கு கொள்கை வகுப்பதில் வாய்ப்பளிப்பது ஜனநாயகத்தின் கடமையாகும். இளைஞர்களின் குரலை நிராகரித்து ஒரு நாடு ஒருபோதும் முன்னேற முடியாது. எனவே இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மீண்டும் உடனடியாக வழங்குமாறு அரசாங்கத்தை நான் வலியுறுத்துகிறேன் என சஜித் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு கைகோருங்கள், அழைப்பு விடுத்துள்ள சுமந்திரன். எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கும் சாத்வீக ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் போராட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு
எங்களுடன் கைகோருங்கள் என அவர் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் அடம்பன் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறான முடிவுகளை செயற்படுத்த உள்ளமை என்பது தொடர்பாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன், தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மைத்திரி மற்றும் ரணிலுக்கு எதிராக விசாரணை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றினூடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசிர மெண்டிஸ், நிசந்த ஜெயவர்த்தன, நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசபந்து தென்னகோன், வசந்த விக்ரமசிங்க, PL பெரேரா மற்றும் AS லத்தீப் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதத்தின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தற்காலிக தலைமைத்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ள முக்கியஸ்தர். ஈரானின் கார்டியன் கவுன்சில் மத தலைவர் அலிரேசா அராஃபி அந்நாட்டின் தற்காலிக தலைமைத்துவ குழுவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை நாட்டின் உயர்மட்ட அதிகாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு இந்த அமைப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் ஜனாதிபதி பெசேஸ்கியன் மற்றும் தலைமை நீதிபதி ஆகியோருடன் இணைந்து அராஃபி செயலாற்றுவார். நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை பேணுவதே இந்த தற்காலிக குழுவின் முதன்மை நோக்கமாகும். இந்த நியமனம் ஈரானின் மத மற்றும் அரசியல் அதிகார படிநிலையின் மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை கடலில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கடலுக்கு சென்ற தொழிலாளி படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கியுள்ளது. அதனை சீர் செய்ய முற்பட்ட போது கடலில் விழுந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பின்னர் அவருடன் சென்ற சக தொழிலாளி தகவல் வழங்கியதை தொடர்ந்து பருத்தித்துறை கொட்டடை பகுதி கடற்தொழிலாளர்கள் சுமார் 25ற்கு மேற்பட்ட படகுகளில் தேடுதல் நடத்தி சடலத்தை கண்டுபிடித்து இன்று காலை 10 மணியளவில் கரை சேர்த்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட தொழிலாளி பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்த விஜயகுமார் நிக்சன் என்று 23 வயது ஒரு குழந்தையின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.